நாமக்கல்ல கிட்னி அப்படிங்கிறத சும்மா சர்வசாதாரணமாக வித்துட்டு இருந்திருக்காங்க. 5 லட்சம் 4.5 லட்சம். இதுக்கு பின்னாடி ஏன் விசாரணை செய்யலை? ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் கூட நம்ம ஊரில் இல்லையா? நாமக்கல்ல நடக்கிறது என்ன? எத்தனை நபர்கள் இந்த கிட்னியை வித்திருக்காங்க? அதுக்கு பின்னாடி பல எம்எல்ஏக்கள் இருக்காங்க. திமுகவினுடைய நபர் இருக்காங்க, ஆனந்தன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காருன்னு சொல்றாங்க. முக்கியமான திமுக ஆளும் கட்சியை சார்ந்தவர்களுடைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கடனை கட்டுவதற்கு தான் நான் என்னுடைய கிட்னியை வித்தேன் அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர். அந்த வாக்குமூலத்தை பார்க்கும்போது மனசு எல்லாமே பதறுது. ஒரு நிமிஷம் அந்த வாக்குமூலத்தை நீங்க கேட்டுட்டு வாங்களேன். மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன்காரங்களோட தொல்லை தாங்க முடியல. அவங்க காலையில் வராங்க, வந்து சத்தம் போடுறாங்க. இந்த மாதிரி மற்றபடிக்கு அது காலையில் 6 மணிக்கு வந்து உட்காந்தாங்கன்னா நைட்டு 9 மணி கூட போக மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி விற்கக்கூடாதுன்னு சொல்லுறா. எங்கள் அத்தைக்குள்ள போகும்போது அக்கா இந்த மாதிரிக்கா நானும் வந்து எடுத்துக்கிறேன்க்கா, பயங்கர லோன் பிரச்சனை பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொன்ன மாதிரி, சரி வாடா நாங்கள் அவங்க கிட்ட வந்து கிட்னி எடுத்து 4,50,000 ரூபா கொடுத்தாங்க. திமுக காரங்க கிட்னி திருட்டில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான செய்தி வந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமான இந்தியா முழுக்க இது பெரும் அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது. இதுக்கு பின்னணியில் திமுகவுடைய தலைமை கழக பேச்சாளர் திராவிட ஆனந்தன் என்பவர் இருக்காரு. இப்போ பாதிக்கப்பட்ட பெண்ணை ஒரு ஊடகம் பேட்டி எடுத்து வெளியே போடுது. அந்த பெண் கொடுத்த தகவல் உண்மையிலே பேர் அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது. உங்களுக்கு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 5 லட்ச ரூபாய்ங்களா? நீங்க என்னைக்கு கொடுத்தீங்க? 8வது மாசம். எந்த ஹாஸ்பிட்டல்? பெரம்பூர்ல தனலட்சுமி சீனிவாசன். அதாவது கடன் இருந்துச்சுங்க. அந்த கடனை அடைக்கிறதுக்காக இந்த ஏஜெண்டாக இருக்கக்கூடிய புரோக்கர் ஆனந்தன் வந்து என்கிட்ட பேசினார். 5 லட்ச ரூபா பணம் தரேன்னு சொன்னார். முதல் கட்டமாக 1.5 லட்ச ரூபா பணம் அட்வான்ஸாக கொடுத்தாங்க. அப்புறம் பெரம்பலூரில் இருக்கக்கூடிய தனலட்சுமி சீனிவாசன் என்கிற மருத்துவமனை, யாருடைய மருத்துவமனை? மன்னச்சனுடைய திமுக சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் அவர்களுடைய மருத்துவமனை. இந்த பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனைய வளர்ச்சிக்கு பின்னணியில் ஒட்டுமொத்த இந்தியாவே உலுக்கி போட்ட ஒரு மிகப்பெரிய ஊழல் இருக்கிறது. இந்த பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை வளர்ந்ததும் அந்த ஊழல் நடந்ததும் கிட்டத்தட்ட ஒரே காலகட்டம். இன்றைக்கு பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி திமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளர், நீலகிரியுடைய பாராளுமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய திரு ஆர் ராசா அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்போ உங்களுக்கு வந்து கூட்டி கழிச்சு பாடுற கணக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆர் ராசா என்ன சொல்றாருன்னா, பெரம்பலூர்ல ஒரு சீனிவாசன் ஒரு ரெட்டியார், எப்படி பெரம்பலூர்ல சீனிவாசன் ஒரு ரெட்டியார் ஒரு கல்லூரி தொடங்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு தலைவர் கலைஞர்கிட்ட போய் ஆர் ராசா சொன்னாராம். ரெட்டியார்னு சொன்னாதான் தலைவர் கலைஞருக்கு குச்சியை சாப்பிட்ட மாதிரி குள்ளு 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 குள்ளுன்னு இருக்குமே, அனுமதியை கொடுத்துருன்னு சொல்லி கலைஞர் சொல்லிட்டாராம். ஆனா வரும்போது தருவோம். எப்ப வரும்? தரும்போது வரும். இவன் சரிப்பட மாட்டாங்க. லெஃப்ட் கிட்னி எடுத்துக்கடா. தாமதம். ஏன்? போன வாரம் தான் திமுக காரன் கிட்னியை உருவிட்டு போயிட்டான். அப்ப கிட்னியே இல்லையா? கொஞ்சோண்டு சட்னி வேணா தர்றேன், நக்கிட்டு போறீங்க.